Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah ma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. புத்தளம் பிரைம் அகாடமியுடைய ஏற்பாட்டிலே 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிவிட்டு அதனுடைய பெறுபவர்களுக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கான ஒரு சிறப்பான நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதை விட்டு பெருமகிழ்வு அடைகிறோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்வுக்கு நானும் பேச வேண்டும் என்ற அந்த வாய்ப்பினை வழங்கிய மதிப்புக்குரிய ஹிஃப்ரத் டீச்சர், மேல பேரில் பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கவும், அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன பேசுகிறது அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு பெற்றோர்களாலும் மாணவர்களாலும் ஒரு முக்கியமாக ஒரு மிகப்பெரிய பரீட்சை என்று பார்க்கப்படக்கூடியதுதான் 5ஆம் ஆண்டு 5ஆம் தரத்திலே தோற்றக்கூடிய புலமை பரிசில் பரீட்சையில். அந்த பரீட்சைக்கு தோற்றிவிட்டு தான் இந்த மாணவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையில் இது வாழ்க்கையில் வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடியதா, வாழ்க்கையில் எங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு பரீட்சையா இந்த பரீட்சை என்ற கேள்வியை இந்த இடத்திலே வைத்தோம் என்றால் இல்லை. இது அரசாங்கத்தினால் சாதாரணமாக நடத்தப்படக்கூடிய ஒரு பரீட்சை தான். இந்த பரீட்சையினால் வெற்றி பெறுவதால் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்காலம் கிடைத்துவிடும், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கிடைத்துவிடும் என்பது அல்ல. இதனால் தோற்றுவிட்டோம் என்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகள் அடைந்து விடுவோம் என்பதும் அல்ல. சாதாரணமாக நடத்தப்படுகிற ஒரு பரீட்சை. இந்த விடயத்தினை பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பரீட்சை நடத்தப்படுகிறது, அதனால் மாணவர்கள் அதிகமாக படிக்கின்றார்கள், பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்கின்றார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செல்லுகிற விடையும் நீங்கள் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமான பரீட்சையிலே சிற்றியடைய வேண்டும் என்று பிள்ளைகள் பெற்றோர்களால் இந்த இடத்துக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அதிகமான விடயங்களை கூறுகின்றார்கள். அதனால் பிள்ளைகளுடைய மனம் பாதிக்கப்படுகிறது. நான் சொல்ல வருகிற விடயம், வாழ்க்கையில் வெற்றி அடைகிற ஒரு பரீட்சைகளில் இந்த பரீட்சை சாதாரணமாக நடத்தப்படுகிற ஒரு பரீட்சை தான் என்ற விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், வாழ்க்கையில் எல்லாருமே சாதிக்கிறாங்க. மிகப்பெரிய உயர்ந்த இடத்திலே உயர்ந்த பதவிகளிலே வகிக்கக்கூடியவர்களை பார்க்குறோம், சாதித்து உயர்ந்து நிற்கக்கூடியவர்களை பார்க்குறோம், ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் ஒரு விடயத்தினை பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் வாழ்க்கையில் சாதனைகளை தாண்ட வேண்டும். என்ன செய்யணும்? சாதனைகள், பிரச்சனைகள், சவால்கள் வரும், சவால்களை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த விடயத்தினை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் ஃபோன் கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவர் வாழ்க்கையில் இந்த ஃபோனை கண்டுபிடிக்க எவ்வளவு சிரமப்பட்டார். வாழ்க்கையில் யாரெல்லாம் உயர்ந்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் பெரியவர்கள் என்று வாழ்த்துகிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இருளான பாதை இருக்கிறது, மிகப்பெரிய இருண்ட பக்கம் இருக்கிறது. நிறைய அவமானங்களை தாண்டி இருக்கிறார்கள். அது இஸ்லாமிய ரீதியில் பார்த்தாலும் சரி, சமூக ரீதியில், உலகளாவிய ரீதியில் பார்த்தாலும் சரி, எல்லோருமே கஷ்டங்களை தாண்டி வந்தவர்கள் தான். உங்களுக்கு நான் சொல்லுகிற விடயம், வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால், உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சவால்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம். நினைத்த இடம் கிடைக்கும். நீங்கள் சவால்களை தாண்டினால், பொறுமையோடு காத்திருந்தால். எல்லா விடயத்திலும் பொறுமை முக்கியம். பிள்ளைகள்கிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்ற அந்த விடயம் வாழ்க்கையில் இருந்தால் எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும், எல்லாத்தையும் சாதிக்கலாம். உங்களோட என்ன ஆசை? எதிர்காலத்தில் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கணும், மக்களெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பது ஆசை. ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பொறுப்பெடுக்கக்கூடாது. நம்பிக்கையுடன் செய்யணும், வாழ்க்கையில் எதிர்கொண்டு செல்ல வேண்டும். தன்னம்பிக்கை என்ற அந்த அச்சினை வாழ்க்கையில் வளர்த்து கொண்டு வேண்டும். அதே போலதான் எங்களுடைய யாரையும் உலகத்தில் இவர்கள் முடியாதவர்கள் என்று சொல்லி பார்க்கிற விடை. கருப்பாக இருந்தால் சாதிக்க முடியாது. எல்லாருக்கும் வருகிற பிரச்சனை இதுதான். நான் அழகில்லாமல் இருக்கிறேன், சாதிக்க முடியுமா?
என்னுடைய கிராமம் ஏழ்மையான கிராமம், சாதிக்க முடியுமா? என்னுடைய உடம்பிலே குறைகள் இருக்கிறது, சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். உலகம் யாருடைய தோற்றத்தையும் பார்த்து அவருக்கான மதிப்பை கொடுப்பது அல்ல. அப்படின்னா காட்டுக்கு ராஜாவா யானை தான் இருந்துக்கணும். யானை தானே பெருசி. அப்படின்னா காட்டுக்கு ராஜாவா யானை இருந்திருக்கணும். யானை இருக்கல்ல, அது தோற்றத்தில் பெருசு, ஆனால் அறிவு அதனுடைய ஆற்றல் குறைவு. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. அதே போல்தான் வாழ்க்கையில் எங்களுக்கு உடம்பிலே குறை இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகில்லாமல் இருக்கிறோம் என்பதால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மனம் தளர்ந்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே கேட்ட உடனே கிடைக்காது, நினைத்த உடனே எல்லா விடயங்களும் நடந்து விடாது. நடக்கும், பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயமாக நடக்கும், சந்தேகமே இல்லை, நடந்தே ஆகும். நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. அடுத்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற விடயம், உங்களுடைய தேவைகள் வருகிறதா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறதா, எல்லா விடயங்களையும் படைத்த இறைவன் அல்லாஹ்விடம் கேளுங்கள். நீங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளைங்க, எல்லாருமே தொழுவுறீங்களா? அல்லாஹ்விடத்தில் தொழுது விட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, அல்லாஹ்ட்ட கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? தருவான். எதிர்காலத்தில் என்னுடைய கனவு இதுதான், என்னுடைய ஆசை இதுதான், இது நிறைவேற வேண்டும், அல்லாஹ்விடம் கேளுங்கள், நிச்சயமாக தருவான். நம்பிக்கையோடு இருக்கணும். அதே போலதான் வாழ்க்கையில் எந்த விடயத்துக்கும் கஷ்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் மனதிலே அப்படியோ வைத்து கொண்டிருக்கக்கூடாது. வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். எல்லா நாள்லையுமே சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் இன்னொருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவருக்கு இருக்கு, எனக்கு இல்லையே. உலகத்தில் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறான். யாரும் வீணானவர்கள் அல்ல, யாரும் இழிவானவர்களும் அல்ல. எல்லாருக்கும் திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், இனம் காண வேண்டும். யோசிங்க, நான் யார்? என்னால் என்ன முடியும்? என்னால் என்ன முடியாது? எல்லாருக்குமே திறமைகள் இருக்கு. சந்தோஷமாக இருக்கணுமா? வாழ்க்கையில் இறைவன் தந்த அந்த விடயங்களை வைத்து பொறுமையாக வாழுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். கரெக்ட்? அப்போ என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், முயற்சி செய்யணும். நிச்சயமாக என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா பிரைல் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறார்? படிச்சிருப்பீங்களோ தெரியல, பிரைல் அப்படின்னு சொல்லி. எனக்கு கண் பார்வை தெரியாது. நாங்கள் எல்லாமே படிக்கிறது குற்றெழுத்து முறை அப்படின்ற ஒரு முறை இருக்குது. பிரைல் கையால் தொட்டு தான் படிப்போம். அந்த பிரைல் இதை கண்டுபிடிச்சவருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. நல்ல கதைன்னு சொல்கிறேன், கேளுங்க. இவர் ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். எங்கே பிறந்தவர்? ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறார். பணக்கார ஃபேமிலி, அதிகமான படம் படைத்த ஃபேமிலியெல்லாம் இல்லை, ஏழ்மை குடும்பம். அவரோட வாப்பா பாதணிகள் தைக்கிற தொழில், செருப்பு தைக்கின்ற தொழிலை தான் வீதியிலே செய்து வரக்கூடியவர், தாய் வீட்டில் இருக்கக்கூடியவர். அப்போ குழந்தை பிறக்கிறது. குழந்தைக்கு பிரைல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. அவரோட பேர் என்ன? பிரைல். 3 வயசு நல்லா தான் இருக்கிறாரு. நல்லா சாதாரணமான குழந்தைகளை போல வளர்கிறார். ஒரு நாள் ஆசை வருகிறது, தந்தையும் பாதணி தைக்கிறார், நானும் பாதணி தைத்து பார்த்தால் என்ன என்று சொல்லி பாதணி தைக்கிற, செருப்பு தைக்கிற ஊசி இருக்கும்ல, அந்த ஊசை எடுத்து நானும் தச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கிச்சனில் வேலை பண்ணிட்டுருக்குறாங்க, சமைச்சிட்ருக்குறாங்க, எடுத்து தைக்கிறார். தைக்கும்போது என்ன நடக்குது? அந்த ஊசி அவரோட கண்ணில் மாறி குத்துது. தைக்கும்போது கை தவறி அந்த ஊசி கண்ணிலே குத்தி விடுகிறது. சத்தம் போட்டு அழுகிறார் பிரைல். அழுத உடனே சமைச்சிருந்த அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க. பிள்ளை அழுது, என்ன விஷயம்? கண்ணில் ஊசி குத்திட்டு, கையிலிருந்து ஊசி குத்திட்டு. ஏழ்மையான கிராமம், வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வது சிரமம். மிகவும் சில நாட்களுக்கு பிறகுதான் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்கின்றார்கள். வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றால் பிரைலுடைய ஒரு கண் பார்வை போய்விடுகிறார். கண் பார்வை தெரிந்திருந்தவர் ஒரு கண் பார்வை இழக்கிறார். வீட்டிலே இருக்கிறார். 10 வயதாகிறது. ஒரு பகல் நேரம், மாலை நேரம்.
அம்மா கூப்பிட்டுச்சுன்னா, அம்மா இருட்டாயிட்டு, இப்போவே நைட் ஆகிட்டாவும்மா, நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், அவருடைய 2 கண் பார்வைகளும் இழந்து விட்டது, உலகம் இருளாக மாறிவிடுகிறது. என்ன செய்கிறாரு? அழுகுறாரு, தாயும் அழுகுறா. இருட்டுனாலே அவ்வளோ பயம் பிரைலுக்கு. அப்படியான பிள்ளை இருட்டிலே அழுகிறதே என்று சொல்லி தாய் அழுகிறாள். என்ன செய்வது? பாடசாலைக்கு இணைத்துக் கொள்ளப்படுகிறார் 10 வயதிலே. 10 வயதிலே கேட்டு முறையில் தான் படிக்கிறார். நானும் ஆரம்பத்திலே அப்படித்தான் படித்தேன். படித்து கொடுக்கறத கேட்டுட்டு இருப்போம், எதுவும் இல்லை, கேட்டுட்டு இருப்போம். அப்படித்தான் பிரைலும் படிக்கிறார். அப்போ யோசிக்கிறார், அந்த சின்ன வயசில் நமக்குன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகிலே கண் பார்வை இழந்தவர் நாம் மட்டுமல்ல, நமக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை செய்து கொடுக்க வேண்டுமே என்று யோசித்து விட்டு என்ன செய்கிறாரு? யோசித்து விட்டு தான் இந்த பிரைல் என்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அது கைகளால் தொட்டுத்தான் படிப்போம், புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளை தொட்டு ஒவ்வொரு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்வோம். இதனை கண்டுபிடித்து அவர் படித்த பாடசாலையிலே இதை பற்றி பேசுகிறார். நான் கண் பார்வை இல்லாதவர்கள் படிக்க முடியும், வாசிக்க முடியும், ஓத முடியும், அவர்களுக்கு ஒரு கற்றல் முறையை உருவாக்கி இருக்கிறேன். பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த புள்ளியை வைத்து எப்படி படிப்பது? இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஒதுக்குகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், கேலி செய்கிறார்கள். பிரைல் தாங்கிக் கொள்கிறார். அவருடைய கண்டுபிடிப்பு அவமதிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. தாங்கிக் கொள்கிறார், எதுவும் செய்யலை, பொறுமையாக இருக்கிறார். பிரைல் செத்து போகிறார். இப்படியோ வாழ்ந்து அவர்களால் முடிந்த அந்த பணிகளை செய்துவிட்டு செத்து விடுகிறார். பிரைல் செத்ததுக்கு பிறகுதான் பிரான்ஸ் அரசாங்கம் யோசிக்கிறது, இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தாரே, அதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்வோமே, என்ன விடயம் என்று பார்ப்போம் என்று யோசிக்கிறார்கள். பிறகுதான் பிரைலுடைய கண்டுபிடிப்பை பற்றி அவர்களுக்கு புரிகிறது. இது கண் பார்வை இழந்தவர்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்று சொல்லி உலகளாவிய ரீதியில் அதனை அறிமுகப்படுத்துகிறார்கள். சாதாரண மயானத்திலே புதைக்கப்பட்டிருந்த பிரைலுடைய பூத உடலை எடுத்து உயர்ந்தவர்களுக்கான ஒரு இடத்திலே புதைத்து விடுகிறார்கள், மதிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் பிரைல் உயர்த்தப்படுகிறார், வாழ்த்தப்படுகிறார், இப்பொழுதெல்லாம் பேசப்படுகிறார் என்ற விடயம் பிரைலுக்கு தெரியாது. ஒதுக்கப்பட்டு தான் உலகத்தை விட்டு பிரிந்தார். ஒதுக்கப்படுகிறது அவருடைய படைப்புகள். செல்லவர்களுடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னிருக்கின்ற இந்த பதிவுகளை யாரும் பார்ப்பது கிடையாது. அதனால் உங்களுக்கு சொல்கிற முக்கியமான விடயம், வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டுமா? நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருந்தால் என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் சாதிக்கலாம். உலகத்தில் ஏதும் குறைபாடுகள் என்று கிடையாது. 2 கை இல்லாமல் சாதிக்கிறார்கள். 2 கையும் இல்லை, காலும் இல்லை. மோட்டிவேஷன் ஸ்பீச் செய்கிறார். அவருடைய 30 நிமிட பேச்சுக்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன் அவரை முன்பதிவு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நிச்சயம் கவலைப்படாதீங்க. அழகு இல்லை, சாதிக்க முடியல, திறமைகள், எல்லாருக்கும் திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை இனம் கண்டு பயணியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். இந்த புலமை பரீட்சை என்கிறது அது வாழ்க்கையில் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பரீட்சைகள்ல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு செல்கிற விடயம். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அல்ல, மிகப்பெரிய தோல்வியும் அல்ல. வாழ்க்கையில் தோல்விகளுக்கு பிறகுதான் வெற்றி இருக்கிறது. இறைவேதம் கூட சொல்கிறது, கஷ்டத்துக்கு பிறகுதான் லேசி இருக்கிறது, தோல்விக்கு பிறகுதான் வெற்றி இருக்கிறது. அதனால் நம்பிக்கையோடு புறப்படுங்கள், நம்பிக்கையோடு பயணிங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது, மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. கரெக்டா? நம்பிக்கையோடு இருங்க. அதே போலதான் இங்கு சொல்லப்படுகின்ற எல்லா விடயங்களையும் வாழ்க்கையில் எடுத்து நடவுங்கள். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயம் வருகின்ற பொழுது யோசித்து பாருங்கள். அவமானங்கள் என்கிறது வாழ்க்கையில் எல்லோரும் அடைய வேண்டும். அவமானங்கள் அடைந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கலாம். தோல்விகள் வருகிறது, தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். எடுத்தவுடனே கிடைக்கிற வெற்றி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷத்தையோ கொடுக்காது. இந்த விடயத்தை எல்லாமே தாண்டிட்டோம், அதுக்கு பிறகுதான் சாதித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு
மகிழ்ச்சியை கொடுக்கும், சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். உங்கள் எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது, எல்லாருக்குமே திறமை இருக்குது. எல்லாருடைய திறமைகளையும் பயணிங்க, எல்லாருடைய திறமைகளையும் இனம் கண்டு அதன் அடிப்படையில் பயணிங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக, மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடியவர்களாக, மிகப்பெரிய உயர்ந்த இடங்களிலே இருக்கக்கூடியவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் அவரா மாறணும், இவரா மாறணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அவரை விட பெரியவரா, அவர்களை விட உயர்ந்தவர்களால் நாம் மாறணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையில் பயணிங்கள். இந்த வாய்ப்பினை வழங்கிய புத்தளம் பிரேம் அகாடமியுடைய நிறுவனத்துக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். இவர்களை பொறுத்த மட்டும் நிறைய சேவை கொடுத்துட்ருக்கிறோம். மாணவர்களுக்கான சாதாரணமான கல்வி, அரசாங்க கல்வியோடு இணைந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன சொன்னால், இப்போ உள்ள பிள்ளைகள் மனதுள்ள பிரச்சனைகளை வாய் திறந்து பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. என்ன, அதை கேட்குறதுக்கு பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை, அந்த விடயம் பற்றி பெற்றோர்களுக்கு நேரம் கிடையாது. அதனால் அந்த விடயத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு விடயம், பிள்ளைகளுடைய மனதை துறந்து பிள்ளைகளுடைய பேசுகிற விடயம், பிள்ளைகளுடைய மனதிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற நிறைய விஷயம் இப்பொழுதுதான் ஆரம்பித்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலும் நிறைய சேவைகள் மக்களுக்கு கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாய்ப்பளித்த புத்தளம் பிரேம் அகாடமியுடைய நிறுவனத்துக்கும் பணிப்பாளர் அவர்களுக்கும் இதனை பார்த்து கொண்டிருந்த மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்களோடு என்னையும் உங்களுடைய பிரார்த்தனைகளிலே இணைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.